தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் பல வருஷமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளின் போட்டியே அரசியல் திசையை நிர்ணயித்து வந்தது. ஆனால் அந்த அரசியல் சமநிலை மாற்றக்கூடிய ஒரு புதிய சக்தி கடந்த சில ஆண்டுகளில் உருவாகி வருது. அது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது தான். ஸோ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த அவர் தனது ரசிகர் அமைப்புகளை சமூக சேவைக்காக பயன்படுத்தி பின்னர் அதை அரசியல் இயக்கமாக மாற்றிய பயணம் இன்று பெரிய அரசியல் விவாதமாக மாறியிருக்கு. ரசிகர் மன்றங்களிலிருந்து தொடங்கி விஜய் மக்கள் இயக்கம் உருவாக்கம், அதன் மூலம் மக்கள் தொடர்பு வலுப்படுத்துதல், பின்னர் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கிய முடிவு ஆகியவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்ததுக்கான அரசியல் ஆய்வாளர்களாக கருதுறாங்க. ஸோ இதற்கிடையில தான் அவரது கட்சி தேசிய அரசியலில் முக்கிய கூட்டணியான NDA அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுடன் இணையும் வாய்ப்பு குறித்து எழுந்துள்ள அரசியல் பேச்சுகள் மாநில அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ பல வருஷங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் மையமாக இருந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில் இப்போ நடிகர் விஜயின் அரசியல் பயணம் ஒரு புதிய சக்தியை உருவாகி வருகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் அரங்கில் மிக அதிகமாக பேசப்படும் பெயர்களில் ஒன்றாக விஜய் மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் NDA கூட்டணியில் விஜய் இணைவாரா இணைய மாட்டாரா, NDA கூட்டணியில் இருக்கும் அதிமுகவும் விஜய் இணைவாரா இணைய மாட்டாரா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சப்போஸ் இணைந்தாங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கில் சமீப ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக பேசப்பட்ட மாற்றங்கள்ல ஒன்று நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது தான். ஸோ பல வருஷமாக தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்த இவர் தனது ரசிகர் மன்றங்களை சமூக சேவை அமைப்பாக மாற்றியதிலிருந்து அரசியல் பயணம் மெதுவாக ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா 2000களில் ஆரம்ப காலத்திலிருந்தே விஜய் ரசிகர் மன்றங்கள் கல்வி உதவித்தொகையை, இரத்த தானம், பேரிடர் உதவி போன்ற சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு அதிகாரப்பூர்வமாக விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பாக மாற்றப்பட்டதும் அவரது அரசியல் பயணத்தில் முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கிளைகளுடன் செயல்பட்டு இளைஞர் மற்றும் ரசிகர்களை ஒருங்கிணைக்கும் சமூக வலிமையாக வளர்ந்ததுன்னே சொல்லலாம். ஸோ 2010 அவரது திரைப்படங்கள் பல படங்கள் பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை பேச ஆரம்பிச்சது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஊழல் எதிர்ப்பு, கல்வி சமத்துவம், சமூக நீதி, இளைஞர்களின் எதிர்காலம் போன்ற விஷயங்களை அவர் தன்னோட படங்களில் வெளிப்படுத்தியதன் மூலமாக தான் அரசியல் சின்னங்கள் மெதுவாக உருவாக ஆரம்பிச்சதுங்க. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற 2021 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் காலத்தில் விஜய் நேரடியாக தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னாலும் தேர்தல் அரசியல் குறித்து அவர் வெளிப்படையாக கருத்து கூறியதும் வாக்குப்பதிவு செய்ய பொதுமக்களை ஊக்குவித்ததும் பெரும் கவனத்தை ஈர்த்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் பூத் வரைக்கும் சைக்கிளில் போனது, அண்ட் ஆல்சோ அவர் அந்த கலர் ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் கவனத்தை ஈர்த்ததுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவரது ரசிகர் அமைப்புகளில் உள்ளாட்சி தேர்தல்களில் சுயேட்சையாக போட்டிட்டு சில இடங்களில் வெற்றி பெற்றதும் அவரது அமைப்பு அரசியல் சக்தியாக மாறும் சாத்தியத்தை காட்டியிருக்கு. ஸோ இதுக்கு பின்னணியில் தான் அவர் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். ஸோ இது அவரது அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய திருப்பமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த கட்சி தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் கணக்கீடுகள் முழுமையாக மாற ஆரம்பிச்சது. ஸோ அண்ட் ஆல்சோ அவர் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்திச்சார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது, அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில கூட்டங்கள் மிகவும் பிரபலமாக வழி நடத்தியதும்,
அண்ட் ஆல்சோ மிகவும் முக்கியமான தலைவர்களில் ஒருவரான மிகவும் பழமை வாய்ந்த மிகவும் திறமை வாய்ந்த அதிகாரியாக இருக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிகே கட்சியில் இணைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஒரு பல்வேறு மாநாடுகளில் மிகவும் சிறப்பாக வந்து அந்த மாநாடு வழி நடத்தினாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அரசியலும் உள்ள வந்துச்சு விஜய் அவர்களுக்கு. அவருடைய மனைவி அவர்கள் வந்து அவர்கள் மீது ஒரு பழியை வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி வந்து ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் இன்னல்களையும் விஜய் அவர்கள் சந்திச்சு தான் இப்போ அரசியல் மேடையில் நிற்கிறாரு. அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா மாநில அரசியல் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய 2 முக்கிய திராவிட கட்சிகளை மையமாக வச்சு தான் நடந்து வருது. ஸோ இந்த இரு கட்சிகளில் அரசியல் போட்டிகளுக்கு ஒரு புதிய சக்தியாக விஜயின் கட்சி வருவது மாநில அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் வந்து கூறுறாங்க. இனிஷியல் டேஸில் அப்படி தான் இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால அவருக்கு ஒரு சில ஓட் வங்கி இருக்காங்க, ரசிகர்கள் பத்தாளமே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைவார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதை பற்றி விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து உரையாடும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு மேலே என்டிஏ கூட்டணியில் நாம் இணையலாம் அப்படின்னு வந்து ஒரு பதில் முன் வச்சதாகவும் வந்து கூறுறாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அவரது கட்சி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் கூட்டணியில் இணையும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. ஸோ என்டிஏ அப்படிங்கிறது தேசிய அளவில் பாரதிய ஜனதா பார்ட்டி தலைமையில் செயல்படும் முக்கிய அரசியல் கூட்டணி. ஸோ இதில் பல மாநில கட்சிகள் இணைந்து தேர்தல்களை சந்தித்து வராங்க. ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் ஒரு முக்கியமான எதிரியாக பார்க்கப்படுறாரு. ஸோ அதிமுக பிஜேபிலாம் வந்து பெருசாக வந்து ஒரு தாக்கம் ஏற்படலை அப்படின்னாலும் டிஎம்கே தான் முன்னிறுத்தி அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பட் இப்போ என்ன பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் அப்படின்னா ஏடிஎம்கே உடைய பலம் எப்படி இருக்கும், ஏடிஎம்கே உடைய உள்கட்சி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து இணைந்தார். ஸோ இணைந்தது முதல் அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கும் அண்ட் ஆல்சோ அவர் கட்சியை வழிநடத்தும் விதமும் முறையும் வந்து மிகவும் சிறப்பாகவே இருந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாங்க அப்படின்னா அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி இருக்காங்க. முதல் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இப்போ சப்போஸ் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைந்தார் அப்படின்னா துணை முதல்வர் வந்து போஸ்டிங் அவருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பல்வேறு சிபிஐ விஷயங்கள் அந்த ஜனநாயகம் பட ரிலீஸும் சரி அண்ட் ஆல்சோ அந்த கரூர் கூட்ட நெரிசல் பிரச்சனைகளும் சரி விஜய்க்கு வந்து சிபிஐ சம்மன் அனுப்பிட்டு இருக்காங்க. அவரு நேற்று கூட வந்து டெல்லி கிளம்பி போயிட்டாரு அடுத்த ஹியரிங்க்கு. ஸோ இது மாதிரி ஒரு சட்ட சிக்கலான நிலைமை இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா அவருக்கு அந்த 2 விதமான விஷயங்களும், அதாவது சிபிஐ ரிலீஸும் அண்ட் ஆல்சோ ஜனநாயக பட ரிலீஸுக்கும் ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இணைஞ்சாங்கன்னா அது தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்கக்கூடும் அப்படின்னு பலர் கருதுறாங்க. ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, சமூக சேவையிலிருந்து ஆரம்பித்து ரசிகர் அமைப்பை வலுப்படுத்தி பின்னர் அரசியல் கட்சி உருவாக்கி அரசியல் அரங்கில் நுழைந்த விஜயின் பயணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இறுதியாக சொல்லணும்னா எந்த கூட்டணி எந்த கட்சி வெற்றி பெறுகிறது என்பதை காட்டிலும் முக்கியமானது ஒன்று தான், தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு புதிய மாற்றத்தை கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான். அந்த மாற்றத்தை தீர்மானிக்க போகும் சக்தி மீண்டும் ஒரு முறை மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறதா இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணையலாமா இணையக்கூடாதா அப்படிங்கிறத கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.